ஹலோ வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் லேர்னிங் கர்வ் எஃபெக்ட். அதாவது ஒரு வேலை ரிப்பீட்டாக செய்யும் போது டைம் அல்லது கோஸ்ட் குறைவாக இருக்குன்ற கன்செப்ட். உதாரணத்துக்கு பார்த்தா ஒரு யூனிட் செய்கிறதுக்கு 3 ஹவர்ஸ் செல்லுது. அதேமாதிரி 2வது யூனிட் செய்யக்கில் 5.75 ஹவர்ஸ் ஆகுது. அதாவது முறைப்படி பார்த்தா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 3 ஹவர்ஸ் தேவை. ஆனால் இங்கே 2வது யூனிட் செய்கிறதுக்கு எங்களுக்கு 10.75 முடியும். அதாவது 0.10 மிச்சப்படுது. அதேமாதிரி தான் ஒவ்வொரு யூனிட்டும் கூட என்ன செய்ய முடியும், இங்கே ஹவர்ஸ் அல்லது கோஸ்ட் குறைவடையக்கூடிய சாத்தியப்பாடு கூட. அதை விளங்கப்படுத்துகிறான் இந்த லேர்னிங் கர்வ் எஃபெக்ட். ஸோ இதை அப்படி நான் சிம்பிளாக உங்களுக்கு இதுக்கு ஒரு சமன்பாடு சொன்னால் உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். பாருங்க, இதனுடைய சமன்பாடு y சமன் ax b. இதுதான் என்னுடைய சமன்பாடு இந்த லேர்னிங் கர்வ்ண்டு. அப்போ இந்த y என்னென்னு பார்ப்போம்டா அவரேஜ் டைம். ஒரு யூனிட்டுக்கு அவரேஜாக எவ்வளோ முடியுது டைம் அல்லது ஒரு கோஸ்ட். நம்மளை மொத்தமாக பார்த்துட்டு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது இல்லாட்டி கோஸ்ட் முடியுது 10ல் ஒன்றை பார்க்கலாம். அடுத்தது ஏன்னு என்ன சொல்லப்படுதுண்டா முதலாவது யூனிட்டுக்கு எடுத்த டைம் அல்லது கோஸ்ட். ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு யூனிட்டுக்கு முதல் செய்யக்குள்ள ஒரு டைம் அல்லது கோஸ்ட் எடுத்து வருந்தானே, அதை இங்கே அப்ளை பண்ணுறது. எக்ஸ்ன்றது யூனிட்ஸ்னு எண்ணிக்கை, அதாவது கியூமுலேட்டிவ் அவுட்புட்ஸ். அதாவது யூனிட் ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ உதாரணத்துக்கு யூனிட் 1க்கு உற்பத்தி செய்யக்கில் எங்களுக்கு 2 ப்ராடக்ட் வருது. யூனிட் 2 செய்யக்கில் 2 ப்ராடக்ட் வருது. யூனிட் 3 செய்யக்கில் 3 ப்ராடக்ட் வருதுண்டா எங்களுக்கு இப்போ கியூமுலேட்டிவ்னு சொல்கிறது எத்தனை யூனிட்ஸ் மொத்தமாக உருவாகுது, 2 3. ஸோ டோட்டலி 7. அதைத்தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க எக்ஸ்ன்னு சொல்லி யூனிட்ஸ் எண்ணிக்கை மொத்தம் எவ்வளவு கியூமுலேட்டிவ் அவுட்புட்ஸ் அண்டு. இனி பி லேர்னிங் ரேட் ஃபேக்டர். அதில் சமன்பாடு எப்படி இருக்குமெண்டா லோக் ஆர் அவங்க ஒரு ரேட் தருவாங்க, லேர்னிங் ரேட்டுன்னு சொல்லி அவங்களே தருவாங்க 80%. அதை லோக் 2ஆல் நீங்கள் பிரிக்கணும். ஒரு சயின்டிஃபிக்கல் கால்குலேட்டர் இருந்தால் பாருங்க, இதில் இருக்கும் பாருங்க லோக்குன்னு சொல்லி இங்கே இருக்குது. ஸோ லோக் 0.8. அதால் log 2 மைனஸ்லாம் வரும் எங்களுக்கு எப்பயுமே லோக்கில் போடக்கல. நார்மலாக 80%க்கு 0.8ன்னு சொல்லி தான் போடணும். இதில் போட்டால் இந்த லோக் 2 மாறாது. இதில் வர எத்தனை வீதம் தராங்களோ அதை தான் நாங்கள் போடணும். இப்போ 0.8 வந்திருக்கேன்னா 80 வீதத்துக்கு, 0.3 30 வீதம் அவங்க தருவாங்க. நார்மலாக இப்படி தான் தருவாங்க, 80 30 வீதம் தருவாங்க. 30 வீதம் தான் நாங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கல 0.8ன்னு சொல்லி போடணும். அப்படி போட்டு செஞ்சோம்னா ஓகே இருக்கும். உங்களுக்கு ஒரு கணக்கு சொன்னால் விளங்க நினைக்கிறேன், பார்ப்போம். என்ன சொன்னால் ஒரு கம்பெனியில் உடுப்பு தைக்கிற கம்பெனி ஒன்று நடத்துகிறாங்க. அதில் என்ன செய்கிறாங்கண்டா கையால் தைக்கிற ஒரு உடுப்பு ஒன்று ஜாக்கெட் ஃபொரினுக்கு ஏற்றுமதி செய்கிற ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க. அப்போ அவங்க மெயினாக மனிதரை வச்சு செய்வோம்னு சொல்லித்தான், மனிதன் லேபர்ஸை வச்சு செய்வோம்னா இவங்களோட பிளான். அப்போ இவங்களுக்கு எவ்வளவு ஒரு கோஸ்ட் முடியுது, எவ்வளவு யூனிட்ஸ் முடியுது அவரேஜான்னு சொல்லி பார்க்குறதுக்கு இந்த லேர்னிங் கர்வ் உதவுது. அது இதில் அப்ளை பண்ணி பார்த்தா செய்யலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவில். வேறு எதுவும் அக்கௌண்டிங் சம்மந்தமான இல்லை மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான வீடியோவுக்கு இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள்.